இந்த யூனிவர்ஸில் நம்ம பார்க்குற ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், கேலக்சிஸ் இது எல்லாமே வெறும் 5% தான். பாக்கி இருக்கிற 95% விஷயங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதுதான் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. இது வரைக்கும் நம்ம அதை பார்த்ததே இல்லை. அப்புறம் எப்படி இது ரியல்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க? அதுவும் கரெக்டாக 27% தான் இருக்குது அப்படின்னு அந்த கேல்குலேஷன் எப்படி வந்துச்சு? இது எல்லாத்துக்கும் மேலே டார்க் எனர்ஜி அப்படின்னு ஒரு கோஸ்ட்லி ஃபோர்ஸ் மொத்த யூனிவர்ஸையுமே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜினா என்ன? ஏன் இதை பற்றி 100 வருஷங்களுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியலை? போன வாரம் தான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் டார்க் மேட்டராலேயே ஆன ஒரு கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ தான் டார்க் மேட்டரோட ஃபுல் ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இன்விசிபிள் மிஸ்ட்ரீஸை பற்றி சிம்பிளாக பார்க்க போகிறோம். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. நம்ம யூனிவர்ஸில் இருக்க எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கம் போட்டு க்ளூ மாதிரி ஒட்டி வைக்கிற பொருள் தான் டார்க் மேட்டர். இந்த மர்மமான பொருள் நம்மளை சுற்றி இருக்குது. இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் பெரும்பாலும் நிறைஞ்சிருக்கு. டார்க் மேட்டர்னா பிளானட்ஸ், கேலக்சிஸ் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இருக்க பொருள் இல்லை. அது இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு. ஆனால் நம்மளால பார்க்க முடியலை. நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்சி, அதை சுற்றி இருக்கிற மற்ற கேலக்சிஸ், குழுமங்களாக இருக்கிற கேலக்சி கிளஸ்டர்ஸ், இது எல்லாத்தோட பெரும் பகுதியாக இருக்கிறது டார்க் மேட்டர் தான். சொல்லப்போனால் விஞ்ஞானிகள் யூனிவர்ஸில் சாதாரண பொருள் வெறும் 5% தான் இருக்குது அப்படின்னும், இந்த டார்க் மேட்டர் 27% இருக்குன்னு மதிப்பிட்டிருக்காங்க. மீதம் இருக்கிறது எல்லாம் டார்க் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இருண்ட ஆற்றல். டார்க் மேட்டர் கண்ணுக்கு தெரியாத இருந்தாலும் இது இடத்தை எடுத்துக்கும், நிறை, மாசையும் கொண்டு இருக்கு. அதனால இது மற்ற பொருட்கள் மேல தாக்கத்தை ஏற்படுத்துது. இதை வச்சுதான் டார்க் மேட்டர் இருக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். 1933ல ஸ்விஸ் அஸ்ட்ரானமர் கோமா கிளஸ்டர்னு ஒரு குரூப் ஆஃப் கேலக்சிஸை ஸ்டடி பண்றப்ப அந்த கேலக்சிஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நகர்றத அவர் கவனிச்சார். கேலக்சிஸ்லாம் ஒன்னோட ஒன்று சுத்தி வரலாம், ஒரு சின்ன குரூப்பா ஒரு மையத்தை கூட சுத்தி வரலாம். ஆனா அந்த குரூப்ல பார்க்கக்கூடிய சாதாரண பொருட்களோட மாசை கால்குலேட் பண்ணா இந்த கேலக்சிஸ்லாம் இவ்வளோ ஃபாஸ்டா நகரவே கூடாது. இந்த கேலக்சிஸ்லாம் இவ்வளோ வேகமா நகர்ந்தா இந்த கிளஸ்டர்ல இருந்தே அது வெளியில போயிருக்கணும். ஆனா போகாம இங்கேயே சுத்திட்டு இருக்கு. அப்ப அதுக்கு காரணம் கண்ணுக்கே தெரியாத ஈர்ப்பு விசை கொண்ட ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படிங்கறத அவர் இந்த ஸ்டடி மூலமா தெரிவிச்சாரு. இந்த முரண்பாட்டை கவனிச்சப்ப ஸ்விக்கி அப்படிங்கிற இந்த விஞ்ஞானி இந்த கேலக்சிஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிளான மேட்டர் ஒன்னா வச்சிருக்குன்னு சொன்னாரு. இந்த மிஸ்ட்ரி பொருளை தான் அவர் டார்க் மேட்டர்னு சொன்னாரு. போதுமான எவிடன்ஸ் இல்லாததுனால அப்ப இதை பெருசா யாருமே எடுத்துக்கல. 1970ஸ்ல அமெரிக்கன் ஆஸ்ட்ரானமர் வெரா ரூபின் இதுக்கான வலுவான ஆதாரத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஸ்பைரல் கேலக்சிஸை ஆய்வு செஞ்சப்போ அதோட ஓரத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் ரொம்ப வேகமா சுத்துறத கவனிச்சாங்க. இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா கூட சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற சில பிளானட்ஸை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வேகமா சூரியனை சுத்தி வரும். அப்படியே வெளியில போக போக வெளியில இருக்கிற பிளானட்ஸ் எல்லாம் அதை விட கம்மியான ஸ்பீட்ல தான் சூரியனை சுத்தி வரும். இது ஒரு பொதுவான விஷயம் தான். இதே மாதிரி தான் கேலக்சிஸ்ல இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் கேலக்சியோட மையத்தை சுத்தி வரும்னு நமக்கு தெரியும். கேலக்சியோட சென்டருக்கு பக்கத்துல இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா சுத்தி வரும். அங்கிருந்து அப்படியே தூரமா போக போக இருக்க நட்சத்திரங்கள்லாம் கம்பேரிட்டிவ்லி வேகம் கொஞ்சம் கம்மியாக தான் சுற்றி வரும் மையத்தை. இந்த மாதிரி நம்ம சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரமாக விலகி வர வர எவ்வளோ ஸ்பீடாக இந்த ஸ்டார்ஸ்லாம் மையத்தை சுற்றி வருது அப்படிங்கிறது கம்மி ஆகிட்டே தானே வரணும். ஆனால் இவங்க ஸ்பைரல் கேலக்சிஸை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது வெளிப்புறத்தில் இருக்கிற ஸ்டார்ஸும் ரொம்பவும் வேகமாக சுற்றுறத இவங்க கவனிச்சாங்க. ஆனால் இங்கே ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நிறை அந்த நட்சத்திரங்களை வெளியில் சிதறி போகாமல் கெட்டியாக பிடிச்சு வச்சிருக்குன்னு ரூபின் உறுதி செஞ்சாங்க. இதுக்கு அப்புறம் தான் அறிவியல் உலகம் டார்க் மேட்டர் இருக்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. டார்க் மேட்டர் வெளிச்சத்தை உமிழாது, ஆனால் அதுக்கு ஈர்ப்பு விசை இருக்கு. இதனால தூரத்தில் இருக்கிற கேலக்சிஸோட வெளிச்சம் டார்க் மேட்டர் வழியாக வரும்போது வளைஞ்சு வரும். நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அதாவது கிராவிடேஷனல் லென்சிங்னா என்ன, மாஸ் நிறை கொண்ட ஒரு பொருள் எப்படி ஒளியை வளைக்கக்கூடும்னு நம்ம அதில் பேசியிருக்கோம். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியலனாலும் டார்க் மேட்டர் ஒரு இடத்துல இருக்குன்னா லைட் அந்த வழியாக வரும்போது இந்த டார்க் மேட்டரோட நிறையால அதோட பாதை கொஞ்சமாக மாறுறத நம்மளால் பார்க்க முடியும். இதை தான் நம்ம கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்கிறோம். 2006ல் புல்லட் கிளஸ்டர் அப்படிங்கிற இடத்துல 2 கேலக்சிஸ் மோதி கொண்ட போது
சாதாரண வாயுக்கள்லாம் ஒரு பக்கமும் கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டர் இன்னொரு பக்கமும் பிரிஞ்சு போனதை விஞ்ஞானிகள் நேரடியாக கவனிச்சாங்க. இது டார்க் மேட்டர் இருக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த ஆதாரமாக அமைஞ்சது. இந்த கூட்டங்கள், இந்த கேலக்ஸி கிளஸ்டர்ஸ்லாம் ஒன்றுக்கொன்று மோதும் போது ஒரு கிளஸ்டரில் இருந்த சூடான வாயு, ஹாட் கேஸஸ்லாம் இன்னொரு கிளஸ்டரில் இருந்த வாயுவோட பயங்கரமாக மோதுச்சு. நாசாவோட சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி எடுத்த ஃபோட்டோவில் பிங்க் கலரில் தெரியறது தான் சாதாரண பொருட்களால் ஆன அந்த சூடான வாயுக்கள். ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ப்ளூ கலர் பகுதிகள் தான் ரொம்ப முக்கியம். ஹபிள் டெலஸ்கோப் மூலமாக கிராவிடேஷனல் லென்சிங் முறையில் பார்த்தப்ப அந்த பகுதியில் ஏதோ ஒரு பெரிய நிறை இருக்கிறது தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு கேலக்ஸி கிளஸ்டரை எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய நிறையில பெரும் பகுதி இந்த மாதிரி டார்க் மேட்டராக தான் இருக்கு. டார்க் மேட்டர்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை டார்க் மேட்டருங்கிறது ஒரே ஒரு பொருளாக இல்லாமல் பல வகையான துகள்கள், பார்ட்டிகல்ஸாக கூட இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இதுதான் டார்க் மேட்டர்னு யாராலையும் அடித்து சொல்ல முடியலை. ஏன்னா இதுக்கான தேடல் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் இதில் முக்கியமான சில கேண்டிடேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவது வீக்லி இன்டராக்டிங் மேசிவ் பார்ட்டிகல்ஸ். இந்த துகள்களை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா இதெல்லாம் ரொம்ப பெருசு, கனமாகவும் இருக்கும் மற்றும் ரொம்ப மெதுவாக நகரக்கூடியவை. இதெல்லாம் வெளிச்சத்தை வாங்கவும் செய்யாது, வெளியேற்றவும் செய்யாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மற்ற எந்த துகள்களோடையும் அது அவ்வளவா ஒட்டாது. இது கிராவிட்டி மூலமா மட்டுமே தான் செயல்படும். இதனால சாதாரண பொருட்கள் வழியா எந்த தொந்தரவும் இல்லாம இது கடந்து போயிடும். அதனாலதான் வீக்லி இன்டராக்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டினரி மேட்டர், சாதாரண பொருட்களை கடந்து போகும்போது எந்த விதமான இன்டராக்ஷனும் இல்லாம அப்படியே கடந்து போயிடும். ஒருவேளை 2 வீக்லி இன்டராக்டிங் பார்ட்டிகல்ஸ் ஒன்னா மோதுனா அது தங்களையே அழிச்சுக்கிட்டு காமா கதிர்களை மட்டுமே உருவாக்கும். நாசாவோட ஃபெர்மி காமா ரே ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமா இந்த மாதிரி எங்கேயாவது வீக்லி இன்டராக்டிங் மேசிவ் பார்ட்டிகல்ஸ்லாம் மோதி காமா கதிர்கள் வருதான்னு விஞ்ஞானிகள் இன்னமும் தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீக்லி இன்டராக்டிங் மேசிவ் பார்ட்டிகல்ஸ் தான் டார்க் மேட்டராக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கு. இது தவிர டார்க் மேட்டர் ஆக்சியான்ஸுங்கிற பார்ட்டிகலாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் ஆன்டி மேட்டர் பார்ட்டிகல்ஸ் இருந்திருக்கணும். இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று அழித்து எதுவுமே இல்லாம தான் போயிருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. நம்ம பிரபஞ்சத்துல ஏதோ ஒன்று இருக்கு, கேலக்சிஸ் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, நம்ம பார்க்குற பிளானட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இந்த மேட்டர் அண்ட் ஆன்டி மேட்டர் பார்ட்டிகல்ஸோட சமநிலையை மாத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் தான் ஆக்சியான்ஸ் அப்படின்னு கருதுறாங்க. நாசாவோட ஃபெர்மி டெலஸ்கோப், சந்திரா அப்சர்வேட்டரி மற்றும் நியூ ஸ்டார் போன்ற டெலஸ்கோப்புகளை பயன்படுத்தி எக்ஸ்ரே மற்றும் காமா கதிர்களில் இந்த ஆக்சியான்களோட அதிர்வுகள் இருக்கான்னு ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு கேண்டிடேட் பிரைமார்டியல் பிளாக் ஹோல்ஸ். எனக்கு இது பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முதல்ல டார்க் மேட்டர் இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஆனால் ஈர்ப்பு விசை மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாலே உடனே நமக்கு தோணக்கூடிய விஷயம், ஒருவேளை இங்கே பிளாக் ஹோல் இருக்குமோ. ஒரு பிளாக் ஹோல் இங்கே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அங்கே நிறை இருக்குது, ஆனால் அங்கே லைட் எதுவும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இப்படிதான் நம்ம நினைப்போம். பிளாக் ஹோல்ஸ்னாலே நமக்கு தெரியும் ஒளி கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஈர்ப்பு விசை கொண்டதுன்னு. ஆனால் இந்த முதல்ல உருவான பிளாக் ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த யூனிவர்ஸே உருவானப்ப ரொம்ப பழமையான பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்திலேயே உருவானது. இதெல்லாம் அணு அளவுக்கு, ஆட்டம்ஸ் அளவுக்கு குட்டியாகவும் இருக்கலாம், இல்லைனா சூரியனை விட பல மடங்கு பெருசாகவும் இருக்கலாம். ஃபெர்மி டெலஸ்கோப் மூலமா இன்னமும் இந்த மாதிரி பிரைமார்டியல் பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் எவாபரேட் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே இதுதான் டார்க் மேட்டர்னு இன்னும் சொல்ல முடியல. இப்போ இந்த டார்க் மேட்டர் மாதிரியே டார்க் எனர்ஜி அப்படின்னு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. டார்க் மேட்டர் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாம இந்த கேலக்சிகளை ஒன்னா பிடிச்சு வச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். இது கிராவிட்டியால மட்டும்தான் பொருட்கள் மேல தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம சொன்னோம். டார்க் எனர்ஜி அப்படிங்கிறது இது அப்படியே ஆப்போசிட். பிரபஞ்சத்தை வேகமா விரிவடைய செய்யற ஒரு மர்மமான சக்தி தான் இந்த டார்க் எனர்ஜி. டார்க் மேட்டர் சில கேலக்சிஸை ஒன்னோட ஒன்று விலகி போகாம ஒன்னா வச்சிருக்குன்னு சொன்னா, டார்க் எனர்ஜி இந்த எல்லா கேலக்சிஸையும் ஒன்னோட ஒன்னுல இருந்து தூரமா விலக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். டார்க் மேட்டர் இருக்கு அப்படிங்கறது சில எவிடன்சஸை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா யூனிவர்ஸ்ல 27% டார்க் மேட்டர் தான் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? எங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். இப்ப புதுசா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேட்டஸ்டா ஒரு டிஸ்கவரி நடந்திருக்கு. இத கோஸ்ட் கேலக்சின்னு சொல்றாங்க. போன மாசம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி டார்க் மேட்டர் எங்க இருக்குன்னு ஒரு ஹை ரெசல்யூஷன் மேப்பை வரைஞ்சிருக்காங்க. ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. So stay curious and keep exploring with me. This is Saranya and இது நம்ம Space Time.